ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 8th ஸ்டாண்டர்டோட செகண்ட் சப்ளிமெண்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். அதனுடைய டைட்டில் ஜிம் கார்பெட் த ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட். வாங்க குழந்தைங்களா, பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் செகண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட். ஹண்டர்னால் என்ன குழந்தைகளே? ஹண்டர் என்றால் ஒரு வேட்டைக்காரர், நேச்சுரலிஸ்ட் என்றால் இயற்கைவாதி, இயற்கை ஆர்வலர். இப்போ ஹண்டர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு வேட்டைக்காரர். இயற்கை ஆர்வலர்ன்றது இயற்கையை நேசிக்கிறவங்க. பாருங்களேன், ஒரு இந்த தலைப்பிலே ஒரு என்ன சொல்ல, ஒரு முரண்பாடு இருக்குது. ஒரு வேட்டைக்காரராக இருந்தவர் ஒரு இயற்கை ஆர்வலராக மாறியிருக்காரு. அவர் தான் ஜிம் கார்பெட். இந்த ஜிம் கார்பெட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இவர் ஆங்கில அரசு இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர். இவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம் சில கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். அவருடைய பேர் எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், பாப்புலர்லி நோன் ஆஸ் ஜிம் கார்பெட். அவர் எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா, பாப்புலர்லி நோன், புகழ்பெற்ற அவர் எப்படி ஜிம் கார்பெட் என்றால் தான் அவருக்கு அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். was a British wildlife photographer, வனவாழ் புகைப்பட கலைஞர். ஹண்டர் என்றால் வேட்டையாடுபவர். ட்ராக்கர் என்றால் ட்ரக்கிங் போவாங்க சொல்லுவாங்க, அதாவது காடுகள் மலைகள் இதில் எல்லாம் நடக்கிறவங்க. ஓகேங்களா? நேச்சுரலிஸ்ட் இயற்கை ஆர்வலர், அண்ட் ரைட்டர் மற்றும் எழுத்தாளர். இவர் ஒரு பன்முகம் கொண்டவர். ஜிம் கார்பெட் He has hunted a number of man-eating tigers and leopards in India. He has hunted. அவர் வேட்டையாடி இருக்கிறார் எண்ணற்ற மனிதனை உண்ணும் புலிகளையும் சிறுத்தைகளையும் இந்தியாவில். He had a lot of experience. He had a lot of experience with tigers. புலிகளுடன் அவருக்கு ஏராளமான அனுபவம் இருந்தது. அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸ், மற்ற காட்டு விலங்குகளிலும். டு ஷூட் வித் சினிங் ஃபிலிம் கேமரா. அவரிடம் இருந்த திரைப்பட புகைப்படம் எடுக்கும் கருவியில் படம் எடுக்கும் அனுபவம் அவரிடம் அதிகமாக இருந்தது. அடுத்து பாருங்க. கார்பெட் ஆல்வேஸ் ரிஃபர்ட் டு ஹண்ட் அலோன் ஆன் ஃபுட். கார்பெட் எப்போவுமே பெரிய ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு, ஒரு டென்ட் எடுத்துக்கிட்டு, ஒரு 50 பேரை கூட கூட்டிக்கிட்டு அப்படிலாம் அவர் போய் என்ன பண்ண மாட்டாருங்க, வேட்டையாட மாட்டார். ஆல்வேஸ், எப்பொழுதும், அலோன் தனியாக, ஆன் ஃபுட் நடந்தே, தேர்ந்தெடுப்பார். அதாவது கார்பெட் எப்பொழுதும் தனியாக நடந்து போய் வேட்டையாடுறதான் விரும்புவார், இல்லை தேர்ந்தெடுப்பார். ஓகேவா மாணவர்களே? அடுத்து பாருங்கள். He often hunted with Robin, his dog. அவர் எப்போவுமே அவர் அதிகமாக, ஆஃப்டன் இல்லை அடிக்கடி, ஹண்டட் வேட்டையாடுவார். யாரோடனா? வித் ராபின்ற அவருடைய நாய், இஸ் டாக், அவருடைய நாயோடு சென்றுதான். தோ ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர். அவர் ஒரு தேர்ந்த வேட்டையாடுபவராக இருந்த போதும், அவர் வேட்டையாடுறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருந்த போதும், ஹீ அட்மயர்டு வைல்ட் லைஃப். அவர் வன வாழ்க்கையை கண்டு லயித்து போவார். அட்மயர்டு, அதை விரும்புவார், அதை நேசிப்பார். அட்மயர்டுனா லயித்து போவார். அதில் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோன நிலை அடையிறதுங்க. அதை பார்த்து அவர் ரொம்ப விரும்புவார். அவர் He did not like to kill wild animal for pleasure or sport. அவர் வன விலங்குகளை கொல்ல டிட் நாட் லைக் விரும்புவதில்லை, ஃபார் ப்ளஷர் சந்தோஷத்துக்காகவும் விளையாட்டுக்காகவும் அவர் வனவிலங்குகளை கொல்ல விரும்புவதில்லை. பட் ஹீ டிட் நாட் ஹெசிடேட் டு கில் மேன்
ஹண்டிங் டைகர்ஸ் ஆர் லெப்பர்ட்ஸ். கவனிங்க. பட் ஹீ டிட் நாட் ஹெசிட்டேட்னா தயங்கியதில்லை ஆனால் அவர் தயங்கியதில்லை டு கில் கொல்லுவதற்கு மனிதனை உண்ணும் புலிகளையும் டைகர்ஸையும் லியோபர்ட்ஸ்னு சிறுத்தைகளையும் கொல்லுவதற்கு அவர் தயங்கவில்லை. He hunted these animals only to help people and only at the request of the government. நல்லா கவனிங்க மாணவர்களே, இவர் நேராக போய் எப்போவுமே கொல்ல மாட்டாருங்க. அவர் என்ன பண்ணுவார், he hunted these animals, இந்த விலங்குகளை வேட்டையாடுறது ஒன்லி மட்டும்தான், எப்போ, டு ஹெல்ப் த பீப்புள், மக்களுக்கு உதவுவதற்கு மட்டுமே, அண்ட் ஒன்லி அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தின் வேண்டுகோளின்படி மட்டுமே தான் அவர் போய் அந்த விலங்குகளை வேட்டையாடுவார். புரியுதுங்களா? He took no joy from the kill. அவருக்கு அதை கொல்லுவதால் எந்த விதமான சந்தோஷத்தையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அதுக்கு அது கொள்றதுனால அவருக்கு எந்த சந்தோஷமும் கிடையாதுங்க. அவன் எதுக்காக கொள்கிறாரு, மக்களை பாதுகாக்கணும், அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்காக தான் கொள்கிறாரு. He often said that not against the law of nature பட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன்ஸ். அவர் என்ன சொல்லுவார்னா, நாட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் சட்டத்திட்டத்திற்கு எதிராக அல்ல, த லா ஆஃப் ஹியூமன்ஸ், மனிதனின் சட்டத்திட்டத்திற்கு எதிராகவே அவர் இந்த விலங்குகளை கொல்வதாக சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் வாங்க. இவர் தாங்க ஜிம் கார்பெட். பாருங்கள், அவருடைய டாக் இருக்குது, ராபின் இருக்குது பாருங்கள், அவர் கொன்ன அந்த டைகர் இருக்குது. என்ன மாணவர்களே, பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கிறார் பாருங்கள். இவரால் எவ்வளோ உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இவர் இந்த புலிகளை கொல்லலைன்னா அநேக உயிர்களை இந்த புலிகள் கொண்டிருக்கும். சரி வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி, அவருடைய கோட்பாட்டின்படி, எ டைகர் ஸ்டார்ட்ஸ் ஈட்டிங் ஹியூமன்ஸ், புலி மனிதனை உண்ண ஆரம்பிப்பது எப்போனா, when they grow old and get hurt, அதுக்கு வயசாயிருச்சுன்னா மனிதனை சாப்பிடும். ஆர் கெட் ஹர்ட், அதுக்கு அடிபட்டுருச்சுன்னா, அடிபட்ட பிறகு அது மனிதனை சாப்பிட ஆரம்பிக்குது. ஆஸ் தே கேன் நாட் ரன் ஃபாஸ்ட், அதாவது தி ஸ்டார்ட் கில்லிங் ஹியூமன்ஸ், அதுக்கு வயசாயிட்ட பிறகு அவங்களால் என்ன வேகமாக ஓட முடியாது. அதனால தே ஸ்டார்ட் கில்லிங் ஹியூமன்ஸ், அதனால் மனிதர்களை கொல்ல ஆரம்பிக்குது. மனிதர்கள் கூட பாருங்கள், பீப்புள் கே நாட் ரன் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் அனிமல், புலிக்கு வயதானாலும் அது மனிதர்களை விட வேகமாக ஓடும். ஆனால் பீப்புள் கே நாட் ரன் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் அனிமல், விலங்குகளை போல மனிதர்கள் வேகமாக ஓட முடியாது. ஸோ தே பிகம் ஈஸி ப்ரே. புரியுதுங்களா? ஸோ தே பிகம் ஈஸி ப்ரே. ஒரு புலி துரத்துதுன்னா மானை மிக மிக வேகமாக, புலியை விட வேகமாக ஓடி தப்பிச்சிடும். ஆனால் ஒரு மனிதனை துரத்துனா மனிதனால் மானை போல் ஓட முடியாது. மேன் cannot ரன் as fast as deer. புரியுதுங்களா? ஸோ தே பிகம் ஈஸி ப்ரே. அதனால தான் மனிதர்கள் ஈஸியாக இரையாகி போகிற, ப்ரே என்றால் இரையாகி போகிறார்கள். ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் ஃப்ளஷ், மனித மாமிசத்தை தின்ற பிறகு, ஒரு முறை மனித மாமிசத்தை புலி தின்றுச்சுன்னா, எ டைகர் will not eat any other flesh, வேறு எந்த மாமிசத்தையும் அந்த புலி தின்னாது. These tigers are called man eaters. இந்த புலிகளுக்கு பேர் தான் மனித உண்ணிகள். புரியுதா மாணவர்களே? இந்த புலிகளுக்கு பேர் தான் மனித உண்ணிகள். His first man eating tiger hunt was, அவருடைய முதல் மனிதனை உண்ணும் புலி வேட்டை எது என்றால் த சம்பாவத்.
இந்த சம்பாவத்துன்ற டைகரை தான் முதல்ல அவர் என்ன பண்ணார், கொன்றாரு. எப்படி கொன்றாருன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க குழந்தைகளா. இட் வாஸ் ஏ பெங்கால் டைகரஸ். அது ஒரு வங்க பெண் புலி. டைகரஸ் பெண் புலி. ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 deaths in Nepal and Kumaon area of India. இந்தியாவின் குமாவூன் பகுதியிலும் நேபாளத்திலும் கிட்டத்தட்ட 436 மரணங்களுக்கு பொறுப்பானது இந்த பெங்கால் டைகரஸ். பாருங்க மாணவர்களே, 436 பேரை கொன்றிருக்கு. சாதாரண புலி இல்லைங்க, இது ரொம்ப கொடுமையான கொலைவெறி பிடித்த புலி. Her attack have been listed in the Guinness World Book Records as the highest number of fatalities from a tiger. அவளுடைய தாக்குதல் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் அதிக எண்ணிக்கையிலான மரணங்கள் ஒரு புலியால் ஏற்பட்டதற்காக பதிவு லிஸ்ட்னா இடம்பெற்றிருக்கு. மாணவர்களே பார்த்துங்க, கின்னஸ் புக்கிலே வந்த டைகரு சம்பாவத். ஷீ வாஸ் ஷூட் இன் 1907 பை ஜிம் கார்பெட். அவள் 1907 ஜிம் கார்பெட்டால் சுட்டு கொல்லப்பட்டாள். வாஸ் ஷூட். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த சம்பாவத்தை பற்றியும் ஜிம் கார்பெட் பற்றியும் பார்க்கலாம். The tigress began her attack in Rupal village in western Nepal, Himalayas. இமயமலையிலுள்ள தெற்கு நேபாளத்திலே ரூபால் கிராமத்தில் இந்த புலி அவளது முதல் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுச்சு, தாக்குதலை தொடங்கியது. தொடங்கினோடனே சும்மா இருப்பாங்களா? பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஹண்டர்ஸ் வேர், வேட்டையாடுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? சென்ட் டு கில் த டைகர், வேட்டையாடுறவங்கள இந்த டைகரை கொல்றதுக்காக அனுப்புனாங்க. பட் என்னாச்சு பாருங்க. ஆனால் ஷி மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தெம். அவர்களிடம் இருந்து அது எப்படியோ தப்பித்து வந்து விட்டது. ஃபஸ்ட்டு வேட்டைக்காரர்லேருந்து தப்பிச்சிச்சு ரூபால் கிராமத்திலேருந்து. அடுத்து பாருங்கள். The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. அதுக்கப்புறம் நேபாள இராணுவம் என்ன பண்ணுச்சுங்க, அதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணி தோற்று போச்சு. பிடிக்கிறதுல தோற்று போய் அதை இந்திய எல்லை பக்கமாக துரத்தி விட்டுட்டாங்க. இந்திய எல்லைக்குள்ளே இப்படி தாங்க அந்த சம்பாவத் புலி வந்துச்சு. There she continued her killing in the Kumaon district. குமாவுன் டிஸ்ட்ரிக்டில் அவள் என்ன பண்ணாங்க, அவளுடைய கொல்லுவதை தொடர்ந்தாள். கண்டினியூடு. குமாவுன் மாவட்டத்திலே அவள் தனது கொல்லுவதை தொடர்ந்தாள். கண்டினியூடு. All her kills happened during the daylight. இது ரொம்ப நல்லா கவனிங்க மாணவர்களே. இது நைட்டில் பூச்சாண்டி காட்டுற புலி இல்லைங்க. அவளுடைய எல்லா கொல்லுவதும் எப்போ ஆரம்பிச்சாங்க? டே லைட், பகலில் தான் நடந்திருக்கு. பகலில் தான் நடந்துச்சுங்க. பகல்லையே கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அந்த பிசாட்டுக்கு பசி எடுத்தால் நேராக வரும், இருக்கிறவனை பிடிச்சி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டார்டட் கோயிங் இன் டு ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ஃபயர்வுட்ஸ், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். They were terrified to go out and refused to leave their huts for work after hearing a roar from the forest. பாருங்க, ஆஃப்டர் செவரல் இன்சிடெண்ட், இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்த பிறகு people stopped going into forest. மக்கள் காட்டுக்குள்ளே போவதை நிறுத்திவிட்டார்கள். எதுக்கு காட்டுக்குள்ளே போவாங்க? டு கலெக்ட் ஃபயர்வுட், விறகுக்காக, பழங்களுக்காக. ரூட்ஸ்னால் அண்ட் அதர் திங்ஸ், மற்ற பொருட்கள். ரூட் என்றால் வேர் பகுதியில் இருக்கக்கூடிய சில இதுங்க. தே வேர் டெரிஃபைட் டு கோ அவுட், ஒரு பயத்தினால அவங்க வெளியவே போகலங்க. டெரிஃபைட்னா பயந்துக்கிட்டு அவங்க வெளியவே போகல.
refused to leave their huts for work after hearing a roar from the forest. காட்டிலிருந்து அந்த புலியினுடைய உருமல் சத்தத்தை கேட்டு அவங்க தங்களுடைய குடிசையிலிருந்து வேலைக்கு வெளியே வரவே மறுத்து விட்டார்கள். ரெஃப்யூஸ்ட் என்றால் மறுத்து விட்டார்கள். சில வேர்டெலாம் சூப்பரான வேர்ட்ஸுங்க மாணவர்களே. இதெல்லாம் நீங்கள் நல்லா ரெஃப்யூஸ்டுனா மறுத்து விட்டார்கள். The British government requested Jim Corbett to help the villager. கிராமவாசிகளுக்கு உதவும்படியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜிம் கார்பெட்டிடம் வேண்டுகோள் விடுத்த. ரெக்வஸ்டட்னா வேண்டுகோள் விடுத்த. ரெக்வஸ்ட் எங்கள் மாணவர்களே வேண்டுகோள் விடுத்தது. He agreed to hunt down the man-eater. அந்த இவரும் அந்த மாமிச உண்ணியை கொல்ல ஒற்றுக்கொண்டார். அக்ரீடுனா ஒத்துக்கொண்டார். அக்ரீடு, ரெக்வஸ்ட்டு, ரெஃப்யூஸ்டு, சூப்பர் வேர்ட்ஸ் மாணவர்களே. இதெல்லாம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். நீங்கள் பெரிய ஆள் ஆகும்போது இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஒரு நல்ல இங்கிலீஷில் பேச எழுதுறதெல்லாம் யூஸ் ஆகும். பாருங்கள் அடுத்து. ஹி கேம்ப்ட் இன் குமாவுன் டிஸ்ட்ரிக்ட். அவர் குமாவுன் மாவட்டத்திலே தங்கினார். அன்ஸ்டார்டட் ட்ராக்கிங் த டைகர். அந்த புலியை பின்தொடர்ந்தார். He moved around the villages and restricted the activities of man-eater. அந்த மாமிச உண்ணியின் செயல்பாடுகளை குறைத்தார் அல்லது தவிர்க்க வைத்தார். அந்த he moved around the village. அந்த வில்லேஜோட கிராமத்தின் ஊடாக அவர் என்ன பண்ணாருங்க? மூடு, அந்த கிராமத்தையே சுற்றி வந்தார். பாருங்கள் அடுத்து பாருங்கள் என்னாச்சு. ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட். அநேக தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு ஆஃப்டர் Corbett managed to kill the tiger when it is killed a 16-year-old girl. கார்பெட் எப்படியோ அந்த புலியை கொன்னார். எப்படின்னா அந்த புலி 16 வயசு ஒரு பொண்ணை கொன்னுட்டு அந்த கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணை கொன்னுட்டு எங்கன்னா நியர் சம்பாவத்துன்ற இடத்து பக்கத்தில் அது கொன்னுட்டு அண்ட் லெஃப்ட் எ ட்ரைல் ஆஃப் பிளட். அதனுடைய அந்த ரத்தத்தையெல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுச்சு. அதை விச் கார்பெட் ஃபாலோட். அதை கார்பெட் என்ன பண்ணார்? பின்தொடர்ந்து சென்றார். ஆஃப்டர் ஏ ஹோல் டே ஆஃப் பர்சூட். ஒரு நாள் முழுவதும் பின்தொடர்ந்து சென்று கார்பெட் ஹேட் டு abandon the hunt. பின்தொடர்ந்து சென்றும் அந்த வேட்டையை அவர் கைவிட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா அவரால் கார்பெட்டை அப்போ பிடிக்க முடியல. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணார். டிசைடட் டு யூஸ் வில்லேஜஸ் அண்ட் டு ஆர்கனைஸ் பெயிட். கிராமவாசிகளை பயன்படுத்தி அடுத்த நாள் ஒரு தூண்டில சம்பாவத் ரிவர் பக்கத்தில் அமைக்க ஒரு முடிவெடுத்தார். வித் த ஹெல்ப் ஆஃப் தாசில்தார். அந்த சம்பாவத் தாசில்தாரோட உதவியாலையும் 300 கிராமவாசிகளுடைய உதவியாலையும் அந்த தூண்டில அமைச்சார். புரியுத மாணவர்களே? வித் த ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சம்பாவத் த பெயிட் வாஸ் ஆர்கனைஸ்டு வித் அபவுட் 300 வில்லேஜஸ். 300 கிராமவாசிகளை பயன்படுத்தி அந்த தூண்டில அமைச்சார். த நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் நல்லா கவனிங்க மாணவர்களே. த நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் கார்பெட் ஷூட் த டைகரஸ் டெட். அடுத்த நாள் அந்த பெண் புலியை கார்பெட் சுட்டு கொன்றார். ஷூட் த டைகரஸ் டெட் நியர் த சட்டார் சட்டார் பாலத்துக்கு அருகே. அது எங்கே இருக்குது? சம்பாவத் பக்கத்தில் இருக்குது. அங்கே எ சிமெண்ட் போர்டு வாஸ் எரெக்டட். ஒரு சிமெண்டால் ஆன பலகை ஒன்று அமைக்கப்பட்டது. எரெக்டட் மேக்கிங் த பிளேஸ் வேர் த டைகரஸ் வாஸ் ஃபைனலி brought down. மார்க்கிங் த பிளேஸ் வேர் த டைகரஸ் வாஸ் ஃபைனலி brought down. கடைசியாக அந்த புலி அந்த இடத்துல கீழே கொல்லப்பட்டது. brought down என்றால் கொல்லப்பட்டதுன்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க.
அதை குறிக்கும் வகையில் மார்க்கிங் வகை அதில். அப்போ பாருங்கள், அந்த புலி செத்த பிறகு அது என்ன பண்ணாங்க பாருங்கள், ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. எ போஸ்ட்மார்ட்டம் ஆன் த டைக்ரஸ் showed the upper and lower canine teeth on the right side of her mouth were broken. The upper one is half, the lower one right down to the bone. அதாவது மாணவர்களே, பிரேத பரிசோதனை செஞ்சாங்க. அதில் செய்யும்போது அப்பர் அண்ட் லோவர் கெனைன் டீத், கோரைப்பற்கள், மேற்புற கீழ்ப்புற கோரைப்பற்களில் வலதுபுறம் இருக்கிறது, வாயில் இருக்கக்கூடிய அதனுடைய வாயிலுக்கு வலதுபுறம் உடைஞ்சிருந்தது, மேல்புறத்தில் இருக்கிறது பாதியாக இருந்தது, கீழ்புறத்தில் இருந்த இதுவும் வந்து உடஞ்சி போச்சு எலும்போடு சேர்த்து. திஸ் இன்ஜுரி வாஸ் அ ரிசல்ட் ஆஃப் அன் ஓல்டு கன் ஷூட் ஃப்ரம் எ கேம் ஹண்டர். இந்த காயம் ஒரு விளையாட்டுக்கு ஹண்டர் வேட்டையாடக்கூடிய ஒருவருடைய கன் ஷாட், ஓல்டு பழைய துப்பாக்கி சூடினால் ஏற்பட்டது. ஹூ ஃபெயில் டு ட்ராக் அண்ட் கில் இட். அவர் சுட்டுட்டு அப்படியே போயிட்டாரு, அவர் தொடர்ந்து போய் அதை கொல்லலை, ஃபெயில்டு, கொல்லுவதில் தோல்வியுற்றுட்டார். அவர் அன்னைக்கு செஞ்ச தப்பு. எத்தனை பேர் செத்தாங்க மாணவர்களே? 436 பேர் சாகிறதுக்கு காரணமாச்சு. புரியுதுங்களா மாணவர்களே? அந்த கேம் ஹண்டர் ஒழுங்காக அன்றைக்கி கொண்டிருந்தார்னா பிரச்சனை இல்லை. அவர் விட்டுட்டு போனனால 436 பேர் இந்த சம்பாவத் டைகர் கொண்டிருக்கு. பார்த்துங்க மாணவர்களே. அக்கார்டிங் டு கார்பெட், probably this injury prevented her from hunting her natural prey. கார்பெட்டை பொறுத்தளவு அந்த காயந்தான் தடுத்துச்சு அந்த டைகரை, அவளை ஃப்ரம் ஹண்டிங் ஹர் நேச்சுரல், அதனுடைய இயற்கையான இரையை வேட்டையாடுவதிலிருந்து தடுத்தது அந்த காயந்தான். ஏன்னா அதை பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு. அதனால் ஃபஸ்ட்டு போல் வேட்டையாட முடியல. அண்ட் ஹென்ஸ் அதனால் ஷீ ஸ்டார்டட் டு ஹண்ட் ஹியூமன்ஸ், அதனால் அவள் மனிதர்களை வேட்டையாட ஆரம்பித்தாள். மாணவர்களே நல்லா கவனிங்க மாணவர்களே. புலி நம்மை போல் இல்லைங்க, அதுக்கு சாப்பாடு வேணும். அது காட்டில் இருக்க ஒரு உயிரினம். நம்ம அந்த இடத்த போய் பிடிச்சிக்கிட்டு அதனுடைய காடுகளை மரங்களை அழிக்கிறது, அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் ஆக்கிரமிப்பு பண்ணுறோம். இது மாதிரிலாம் பண்ணுனா அது என்ன தான் பண்ணுவாங்க? அந்த புலி என்ன பண்ணும் மாணவர்களே? அது நம்மளுக்குள்ளே நம்ம தின்ன ஆரம்பிக்குது. காடுகளை பாதுகாக்கணும் மாணவர்களே. கடைசியில் ஜிம் கார்பெட் அதுதான் சொல்லுவார் பாருங்களேன். ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் கேம் ஹண்டிங். அதாவது விளையாட்டுக்காக வேட்டையாடுறதை எப்போவுமே அவர் எதிர்த்தார். ஹீ ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் தட், அவர் கடுமையாக வாதாடினார். எதை குறித்துனா, டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஹியூமன் என்க்ரோச்மெண்ட் வேர் த மெயின் காஸ் ஆஃப் த மிஸ்சீஃப் ஆஃப் வைல்ட் அனிமல். வனவிலங்குகளால் ஏற்படும் தொந்தரவுகளுக்கு முக்கிய காரணம் காடுகளின் அடுப்பும் காடுகளை மனிதன் ஆக்கிரமிப்பதே என்று கடுமையாக வாதாடினார். அடுத்து பாருங்கள், he went on lecturing to educate the people. மக்களுக்கு போதிக்கும் வகையில் அவர் லெக்சரிங் டூர், ஊரா சென்று உரையாற்றினார். என்ன உரையாற்றினார்? அபவுட் their நேச்சுரல் ஹெரிட்டேஜ், இயற்கை பாரம்பரியத்தை பற்றியும், நீட் டு கன்சர்வ் ஃபாரஸ்ட், காடுகளின் பாதுகாப்பின் தேவை குறித்தும், தேர் வைல்ட் லைஃப், வனவிலங்கு வாழ்க்கையை பாதுகாப்பதை குறித்தும் அவர் என்ன பண்ணாருங்க, தொடர்ந்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று பேருரை ஆற்றிய கொண்டே இருந்தார். He promoted the Association for the Preservation of Game, விளையாட்டுகளின் பாதுகாப்பு சங்கத்தை அவர் ஊக்குவிச்சார். அண்ட் த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் அனிமல், வனவிலங்கு பாதுகாப்பு மாநாடு, அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு மாநாடு நடத்துவதிலையும் அவர் ஊக்குவிச்சார். He played a key role, முக்கியமான அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. எதுனா, இன் எஸ்டாப்ளிஷிங், அமைப்பதில், இன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க், இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவை அமைப்பதில். எங்கே? இன்
குமாவுன் ஹில்ஸ், குமாவுன் மலையில் உள்ள இந்த ஹெய்லி நேஷ்னல் பார்க், ஹெய்லி நேஷ்னல் பார்க் அமைப்பதில் அவருடைய பங்கு முக்கியமாக இருந்தது. இது ஹெய்லி நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது பாருங்கள், உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்ட்ன்ற மாநிலம் இந்தியாவில் இருக்குது. இட் வாஸ் இனிஷியலி நேம்ட் ஆஃப்டர் லார்ட் மெல்காம் ஹெய்லி. அது துவக்கத்தில் லார்டு மெல்காம் ஹெய்லின்றவருடைய பேரில் அமைக்கப்பட்டது. பின்னர் ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19th April 1955. 1955 ஏப்ரல் 19 ஜிம் கார்பெட் இறந்த பிறகு த பார்க் வாஸ் ரீநேம்டு. அந்த பார்க்கோட பேரை திரும்ப மறுபெயர் வைக்கிறாங்க. இன் 1957 2 வருஷம் கழித்து ஆஸ் த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க், ஜிம் கார்பெட் தேசிய பூங்கான்னு பேர் மாற்றி வைக்கிறாங்க. ஏங்க அவருடைய பேரை மாற்றி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம் டு ஹானர். அவரை கௌரவிக்கிறதுக்காக, அவருடைய பங்களிப்பு அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியை 1950 அமைப்பதில் அவருடைய பங்களிப்பை கௌரவிக்கிறதுக்காக அந்த நேஷ்னல் பூங்காவை ஜிம் கார்பெட் நேஷ்னல் பூங்கான்னு பேர் மாற்றி வச்சாங்க. மாணவர்களே நல்லா கவனித்தீர்களா மாணவர்களே? ஜிம் கார்பெட் எவ்வளோ ஒரு பெரிய ஆளுன்னு கவனிச்சிங்களா மாணவர்களே? அடுத்து பாருங்கள், டூ யூ நோ ஜாதவ் பயாங் இஸ் பெட்டர் நோன் ஆஸ் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. காடு மனிதன், இந்தியாவின் காட்டு மனிதன் அப்படின்னு ஜாதவ் பயாங் அழைக்கப்படுறாரு. ஹி ஏர்ன்ட் திஸ் நேம். அவர் இந்த பேரை எப்படி பெற்றார்னா, ஸ்பெண்டிங் 30 years 30 வருஷத்தை செலவழித்தாங்க. ஆஃபீஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கையில் 30 வருஷத்தை செலவழித்தாங்க. இதில் பிளான்டிங் ட்ரீஸ், செடி மரம் நடுவதிலேயே அவருடைய 30 வருட வாழ்க்கையை செலவழித்திருக்காரு. கிரியேட்டிங் அ ரியல் மேன்மேட் ஃபாரஸ்ட் ஆஃப் 550 acres, 550 ஏக்கர் பரப்பளவு மனிதனால் உருவாக்கப்பட்ட காட்டை உருவாக்குவதை தனது 30 வருட வாழ்க்கையை செலவழித்ததற்காக ஜாதவ் பயாங் என்பவரை இந்தியாவின் காட்டு மனிதன் என்ற பெயர் அழைக்கப்பட்டிருக்கு. இன்னமானவர்களே, கொஞ்சம் பெரிய ரொம்ப நேரம் இந்த கதை போயிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். க்ளாசரி பாருங்கள். எசிடேட், தயக்கப்படுறது, பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங். எதையோ ஒன்று சொல்கிறதுனாலும் செய்கிறதுனாலும் அப்படியே தடங்கி நிற்கிறது பேர் தான் எசிடேட், அதாவது தயக்கம். ஃபெட்டலிட்டிஸ், அன் அக்கரன்ஸ் ஆஃப் டெத் பை ஆக்சிடெண்ட். ஒரு விபத்தால் மரணம் ஏற்படுறதுக்கு பேர் தான் ஃபெட்டலிட்டிஸ். ரெஸ்ட்ரிக்டட் லிமிட்டட் எக்ஸ்டென்ட், ஒரு தடை செய்யப்படுறது. பர்சியூட்னா தொடர்ந்து போகிறது, சர்ச் தேடிக்கொண்டு போகிறது, சர்ச். என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா டு அட்வான்ஸ் பியாண்ட் யூஷுவல் லிமிட், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மீறியும் நம்ம உள்ளே போகிறதுக்கு பேர் தான் என்க்ரோச்மெண்ட். ப்ரிசர்வேஷன்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கிறது. என்ன மாணவர்களே, ஜிம் கார்பெட் பார்த்தீங்களா, வயதான பிறகு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. ஒரு காடுகளுக்காகவும் காட்டு விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவும் ரொம்ப பாடுபட்ட இந்த மனிதரை இன்னும் கூட நீங்கள் விக்கிபீடியா பண்ணி படிங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிற மாணவர்களே. நீங்கள் நல்லா படிங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாணவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.